அந்த கேள்வி தான். ஐயா ஆமா ஐயா கேட்டிருந்த கேள்வி. ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் உங்க கேள்வி வந்தது. ஓகேங்க. குழந்தை பேரு வந்து இல்லாம இருக்க காரணம் தொடர்பா கேள்வி கேட்டீங்க. சொல்லுங்க, அந்த கேள்வி அப்படியே சொல்லுங்க. கூர்வையா தெரியலங்க, முயற்சி பண்றேன். ஸோ குழந்தை பேரு இல்லாதவர்கள் அவர்களுக்கு அது ஒரு அந்த துன்ப உணர்வு போக்கிக் கொள்ள அவர்களுக்கு என்ன அறிவுபூர்வமான விளக்கம் கிடைக்கும்? ஏன் வந்து அதை விரும்பியும் அவங்களுக்கு குழந்தை பேர் அமையாமல் இருந்திருக்கும்? அன்றைக்கு வேற யாரு இருந்தா? பூர்ணிமா அம்மா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க. நான் அன்மியூட் பண்ணி விடணும், இந்த வரேன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அன்றைய கேள்விங்க ஐயா, பதிவுகள் மூலம்தான் பிறவி தொடர் என்றால் குழந்தை இல்லாதவர்களுக்கு பதிவுகள் இல்லை என்று வைத்துக் கொள்ளலாமா? இன்னொரு கேள்வி, மறுபிறவி என்பது உண்டா இல்லையா? இன்னொரு கேள்வி, இறைநிலை தன்னை மனிதனாக உணர்ந்து விட்டது, இன்னும் இறைநிலைக்கு என்ன தேவை? வாழ்க வளமுடன். இதனுடைய இந்த முதல் கேள்வியினுடைய தொடர்ச்சியாக சங்கரி அம்மா கேட்ட கேள்வி இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். சொல்லுங்கம்மா சங்கரி அம்மா. அம்மாவோட விளக்கம் அந்த கேள்விக்கு வந்து அதாவது கருமைய பதிவில் அவங்களுக்கு வந்து இனிமே பிறவியே இல்லை அப்படின்ற அறிவிளக்கம் கொடுத்தாங்க. அதனால அவர்களுக்கு அது குழந்தை அமையாம இருந்திருக்கலாம். நான் வந்து தொடர்ந்து கேட்டது, இப்போ இருக்கிற சூழல்ல நிறைய பேர் வந்து அந்த வயதுக்கான திருமணம் செய்து கொள்றதுல தள்ளி போடுறது, அந்த தொடர்பா குழந்தை பெறாம இருந்தா அதற்கு என்ன அறிவு விளக்கம் இருக்கும் அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. அருமை அருமை. அதாவது இன்றைக்கு காலகட்டத்துல எல்லாரும் குழந்தையை தள்ளி போடுறது அல்லது நவீன யுகத்திலே உடல் ரீதியான தொந்தரவுகளினால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் இதே கருத்தை எடுத்துக்கொள்ளலாமா? இதுதான் ஒரு நிமிஷம், இதுதான் கேள்வி இல்லையா? அருமை. வாழ்க வளமுடன். சரி, இப்போ நம்ம ஞானாசிரியர் கோதை அம்மா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்போமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நிறைய கேள்வி இருக்கு. சரிங்க, நீங்க ஒண்ணு சொல்லுங்க. முதல்ல அம்மா ஒரு நிமிஷம், இந்த விவோ 1906 நீங்க அன்மியூட் பண்ணாதீங்க, உங்க இதுல இருந்து நிறைய சத்தம் வருது. ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம், இல்லைன்னா அன்மியூட் பண்ணுவதை தவிர்த்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு அது நிச்சயமாக இடையூறு. வாழ்க வளமுடன். ஆமா கோதையம்மா தொடர்ந்து. வாழ்க வளமுடன் ஐயா. அவங்க கேட்ட கேள்வி முதல் கேள்வி வந்து இப்போ அதுல இரண்டாவது கேள்விக்கு முதல்ல சொல்லிடுறேன். மறுபிறவிங்கிறது உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி இரண்டாவது கேட்டாங்க. நம்ம வேதாத்திரியத்தை பின்பற்றி தான் நம்ம எல்லா தத்துவங்களையுமே உணர்ந்து வர்றோம். அந்த மாதிரி சுவாமிஜி சொன்ன விஷயங்களை அவருடைய தத்துவங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது நம்முடைய முற்பிறவி என்பது நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மறுபிறவி என்பது நம்முடைய குழந்தைகள். அப்படிதான் மகரிஷி சொல்றாங்க. பதிவுகளை அடிப்படையாக கொண்டு வினைப்பதிவுகளை கழிப்பதற்கு தான் பிறவி. வினைப்பதிவே தேகம் கண்டா என்ற அடிப்படையில ஒவ்வொரு பதிவுக்குமான கால நீளம் நீண்டு கொண்டிருக்கும். அது அந்த காலகட்டத்துல அப்ப பெற்றோர்களால அனுபவிக்க காலம் நீண்டு போகின்ற பொழுது அது எல்லாமே வந்து அடுத்தது குழந்தைகள் எடுத்துக்கொண்டு அவர்கள் அனுபவித்து தீர்ப்பார்கள். அதனால நம்முடைய முற்பிறவி நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய மறுபிறவி நம்முடைய குழந்தைகள் அப்படின்னுதான் மகரிஷி அருமையாக விளக்கம் சொல்றாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருமையாக புரியக்கூடிய ஒரு தத்துவம். அது இரண்டாவது கேள்வியாக. அதனால அதை முழுமையா ஏற்றுக்கொண்டதுனால
இப்போ வேற பிறவியில வேற இப்போ 4 அறிவா திரும்பியும் 3 அறிவா கீழே போறதுங்கிறது இல்லைங்கிறாங்க மகரிஷி. இந்த உச்சக்கட்ட பிறவி ஒரு அப்கிரேஷன் வந்தாச்சு. இதுக்கப்புறம் மீண்டும் அடுத்த பிறவியில வந்து 5 அறிவாகவோ 4 அறிவாகவோ போறதுங்கிறது இறைநிலையினுடைய தன்மாற்றத்துல அமையாது. அந்த இயல்பூக்கம் தொடர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கும். அடுத்தடுத்த சங்கிலி தொடருக்கு தான் போகும். அப்படி இருக்கும்போது அடுத்த பிறவி என்பது நம்முடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று. அடுத்தது அவங்க முதல்ல கேட்ட கேள்வி வந்து குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பிறவி இல்ல முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. இப்ப மகரிஷி வந்து சொல்றாங்க, இப்போ குரு பிரான்கள் அவங்க எல்லாம் கூட, அவங்க எல்லாம் இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ரமணர், வேதாத்ரி மகரிஷி எல்லாரையும் பார்த்தோம்னா அவங்க எல்லாரும் அந்த வருஷத்தை சொல்றாங்க. சுவாமிஜியோட ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, கருத்தொடராய் பின்பிறவி இல்லை, இனி கர்ம வினை மிச்சம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை ஆழ்ந்து அழுத்தமா சொல்றாங்க. நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? கர்ம வினை மிச்சமில்லை என்று மகரிஷி சொன்ன மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. நம்ம 100% கழிக்கல. அடுத்தது, ஒரு மனிதனுடைய பதிவுகள் குழந்தைகள் மூலமாக மட்டும்தான் அடுத்த தொடர் செல்லும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு இல்லைங்களா? அதோட மகரிஷி இன்னொரு கருத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அது இந்த முதல் கேள்விக்கு பதிலா இருக்கும். மனிதனுக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல நீளும்னு சொல்லிட்டாங்க. அவனுடைய பதிவுகள் முடிகின்ற வரை கடல் போல நீளும். எப்படி நீளும்னா 2 வழி சொல்றாங்க. கனிவுடைய வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வது ஒன்று. ஒரு வழி எப்படி? அவர்களுடைய வித்தின் மூலமாக குழந்தைகளாக பிறந்து அந்த பதிவுகள் தீர்க்கப்பட்டு கழியும். அது ஒரு வழி மட்டும் சொல்லல. இன்னொரு வழிதான் இந்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா, குழந்தை பேரு இல்லாதவர்கள் கர்ம வினைகளை முடித்து விட்டார்களா அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு செல்ல முடியாதபடி ஒரு பதில் சொல்றாங்க. இனி உடலை விட்ட பின்னர் எப்படி சொல்றாங்க, இப்ப அவங்களுக்கு குழந்தை இல்ல, அவங்க காலம் முடிஞ்சிடுது அப்படின்னா, இனி உடலை விட்ட பின்னர் எஞ்சி உள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும். இந்த வரி எல்லாருக்கும் பொருந்தும். குழந்தைகள் கிட்ட நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய குணங்கள் இருந்தா அந்த பதிவுகளை அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க செயலுக்கு கொண்டு வந்து தீர்த்துடுறாங்க. இல்லை என்கின்ற பட்சத்தில் யாரிடம் அந்த குணம் இருக்கிறதோ அவர்கள் கூட எல்லாம் சேர்ந்து அது செயலுக்கு வந்து முடிவுக்கு வரும். இனி உடலை விட்ட பின்னர் எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும் அப்படின்னு சொல்றாங்க. 2 வழியா பிறப்பு தொடர். இதற்கு 2 உதாரணமே நமக்கு புரிஞ்சிடும். இப்ப வள்ளலார் ஐயாவுக்கும் அடுத்த பிறவி இல்ல, அவங்களுக்கு இல்ல. ஆனால் அவர் மகரிஷிக்குள்ள வந்தாரா இல்லைங்களா? ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்தாரா இல்லையா? அதற்கு பிறகுதானே மகரிஷி எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கவிதைகள் எழுதினாங்க. சுவாமிஜி ஒரு பாடல்ல சொல்றாங்க, என்று என்னை ராமலிங்க வள்ளல் பெருமானார் எதிர் நின்று காட்சி தந்து அருளை பொழிதாரோ அன்று முதல் என் உடல் பொருளோடு அறிவை அர்ப்பணித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. அப்ப சுவாமிஜியோட பதிவுகளும் யாரெல்லாம் உலக சமாதானத்திற்காக உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் எல்லாரோடையும் இணையும். இப்போ குழந்தை இல்லாத எல்லாரும் பதிவுகளை முடித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. பதிவுகளை முடித்தவர்களுக்கு குழந்தை இல்லை என்றாலும் அவர்களுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல பதிவுகளும் யார் மூலமாக வந்து நிறைவேறினால்தான் அந்த ஆன்மா இறைநிலையோடு இணையும். சரிங்களா? இப்ப 3வதாக கேட்ட கேள்வி வந்து இறைநிலை ஒரு என்ன சொல்றது, ஒரு முடிவான நிலைக்கு போயிடுச்சே, இனிமே அதுக்கு என்ன வேணும், மனிதனை படைச்சு தன்னை உடையிருக்குன்னா அது ஒரு தொடர் நிகழ்ச்சின்னு சொல்றாங்க மகரிஷி. அது எப்போது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை தொடங்கியதோ அது ஒரு நான் ஸ்டாப் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. அது வற்றாய் இருப்பு. அதனால் அது திரும்ப திரும்ப அந்த ஆற்றல் பேராற்றல் தன்னைத்தானே இறுக்கி கொண்டு இருக்கிறது. விண்துகளாகிறது, இறைத்துகளாகிறது, பஞ்ச பௌதிக பிரிவுகளாகிறது. அப்படியே ஒவ்வொரு விஷயங்களும் தன்மாற்றத்தில் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இறைநிலைக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம முடிவு செய்ய முடியுமா தெரியாது. பழைய காலங்களை பார்க்கும்போது 4 யுகங்களாக பிரிச்சிருந்தாங்க. அந்த யுகங்கள் திரும்பி திரும்பி வருது அப்படின்னு சொல்றாங்க. இனி கலியுகம் தொடங்கி திரும்பியும் திரேதா யுகம் ஆரம்பிக்கும்.
அந்த தெய்வீக தன்மையுடைய மனிதர்கள் வாழ தொடங்குவாங்க. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு யுகமாக மாறும் அப்படின்னு ஒரு சில கேள்விப்படுகிறோம். அப்போ அந்த இறைநிலைக்கு தேவை என்ன? எல்லா மனிதர்களும் இறை உணர்வு பெறுகின்ற வரை இறைநிலையுடைய தேவை தீராது என்பது என்னுடைய புரிதல்ங்கய்யா. அப்புறம் ஒரு கேள்வி, இப்ப உள்ள காலகட்டத்தில் இருக்கின்றவர்கள் குழந்தைக்கான தேடல் உடல் ரீதியாக மனோ ரீதியான விஷயங்கள்ல இன்னைக்கு உடலுக்குள்ள கோளாறுகள், அதனால அது ரொம்ப என்ன சொல்றது, இயல்பாக நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு பெரிய சிகிச்சை எல்லாம் நடக்கக்கூடியதானே. நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டான்னு எனக்கு தெரியல. அதை ஒட்டி நான் தோன்றின விஷயத்த பகிர்ந்துக்கிறேன். இதற்கு காரணமும் சமுதாய பதிவுகள் தாங்கய்யா. சமுதாய பதிவுகள் தான். அந்த சுவாமிஜி கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே இருந்த பாசம் கூட இன்னைக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது. காரணம் பொருள் தேடலா, இல்ல வாழ்க்கையில பல விஷயங்கள்ல மனது சென்றதா அப்படின்னா, ஒரே ஒரு மருத்துவ உண்மையை மட்டும் சொல்லி நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். அதாவது இயற்கையாக பெண்களுக்கு பிரசவ வலி ஏற்படும் பொழுது உடல்ல 2 ஹார்மோன்கள் சுரக்கும்னு சொல்றாங்க. ஒன்று குழந்தைக்கான உணவை தயார் செய்யுமா, இன்னொன்று குழந்தைக்கும் தாய்க்குமான உறவை இன்னும் பலமாக்குமா. அது எபிடமிக்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த முதுகெலும்புல ஊசி போட்டு அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ஹார்மோன் சுரப்பதில்லை அப்படின்னு மருத்துவம் சொல்லுது. இன்னொரு ரீதியாக அந்த பற்று பாசம் எல்லாம் கூட அது குறையணும்னு தான் சுவாமிஜியும் சொல்றாங்க. ஆனால் எல்லாரிடமும் பற்று தொடங்கணும்னு சொல்றாங்க. அது ஒரு வழியில இல்லாம பறந்து செல்லணும் அப்படிங்கிறது குறைஞ்சு இன்னைக்கு தனி மனிதனுடைய சுயநலமும் நான் நல்லா இருந்தா போதும், என்னை சுற்றி இருக்கிறவங்களை பற்றிய பிரக்ஞை என்பது குறைவது கூட ஒரு 2 நபர்கள் கூட ஒத்து போக முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. அந்த இல்லறம் என்பது நல்லறமாக நடக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுவே இன்னைக்கு அந்த 2 பேருக்கு இடையில கூட ஒரு அன்பும் கருணையும் இல்லாத காலமாக போனதுனால அந்த ஒற்றுமை உணர்வு இல்ல, அன்பு இல்ல, பரிமாற்றம் இல்ல. அது உடல்லையும் பாதிக்க தொடங்குகிறதோ, அதனாலதான் தேடி தேடி ஓடுகின்றார் போல இருக்கிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது ஐயா. என்னுடைய பதிவை பகிர்ந்துட்ட. நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அருமை, மிக்க நன்றி அம்மா. காலம் கடந்து விட்டபடியால் அறிவிப்புகளை தொடர்ந்து சுருக்கமாக உலக நல வாழ்த்து அம்மா பரமேஸ்வரி அம்மா பாடுவாங்க. சுருக்கமான அறிவிப்பு சொல்லி நிறைவு பண்ணிடலாங்கம்மா. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. செப்டம்பர் இறுதியில் ஆசிரியர் பயிற்சிக்கான வகுப்புகள் நடைபெற உள்ளது. அதற்காக ஒவ்வொரு சனிக்கிழமையும் அகத்தாய்வு வகுப்புகள் நடைபெறுகின்றன. அனைவரும் பங்கு பெற்று பங்களித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி அமெரிக்கா அளவிலான சத்சங்கம் ஆங்கில மொழி வழியில் நடைபெறுகிறது. முதுநிலை பேராசிரியர் கு. எல்லப்பன் ஐயா அவர்கள் தவம் மற்றும் நற்சிந்தனை வழங்க இருக்கிறார். அனைவரையும் பங்கு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி காயகல்ப வகுப்பு ஆங்கிலத்தில் நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள அன்பர்கள் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி சிகாகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் 3ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சிறப்பு தவம் மற்றும் சிந்தனை விருந்து நடைபெற உள்ளது. அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆகஸ்ட் மாத இறுதியில் மனைவி நல வேட்பு நாளை கொண்டாடும் விதமாக இந்தியாவில் இருந்து மூத்த பேராசிரியர் தம்பதிகள் கலந்து கொண்டு நிகழ்வை நடத்தி தர ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். இது தொடர்பான அறிவிப்புகள் வரும் நாட்களில் பகிரப்படும். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞானாசிரியர்கள் மற்றும் பாடல்கள் பாடிய அன்பர்கள், நிகழ்வை ஒருங்கிணைத்தவர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை தொடர்ந்து ஆங்கிலத்தில் தவம் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வளமுடன். உலக நல வாழ்த்து பரமேஸ்வரி அம்மா சுருக்கமா சர்ன்னு பாடி முடிச்சிருக்கோம். வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும்,
பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். Yes, I concluded it today morning, and it's the second consecutive weekend silence successfully completed. It's nothing but the detoxifying for the soul, as we do detoxify for the body here and there, like that. Every day I used to involve in Kodema's silence practice for 1 hour, and it made me to expand and end up with weekend silence. Actually, one heartful soul, she also insisted. Initially, I thought of doing for some few hours or for 1 day. Later that, with the 2 days continuous practice, I really feel very, very satisfied, and there is family peace, and kids also very progressing well. I could see at the end of the second week also. I would like to practice this as far as possible for benevolent. That's it, Aya. Thank you. Thank you for the opportunity. Be blessed by the divine. So it's been few years for you in our center, right? It may be more than like few years in Vedatrium for you. So you mentioned that you've been attending the silence class, the meditation, the daily one by Kodema in Vedatri Saral, I think, right? So you've had other, possibly, potentially. So my question is, let me come to the straight question. So right after attending that silence program, you decided to do your own silence for the weekend, or what exactly made you to go in that direction? I'm looking for a specific answer, but let's just hear from you, please. Yes, you're right. Like last week was my birthday, so before that I had some voice within me insisting to go for 2 days silence, and before that, 2 days before, I hear from one sister, Mary. She told about the silence
for once in a while, and that too 2 days. So everything coincided, and I thought Guru would have insisted me. I thought for practicing it the same weekend, and since I have so little kids, I used to make them to obey or something, talking, speaking, maybe screaming, shouting, all 5 days. I thought, let 2 days be free from that, and I really gained so many respect from my family. I also rendered family peace speech. I said 30% we achieved. So now it is like 31%. And I received only blessings, not the other way, for my birthday. As I go many hardships, I know now. So I don't want to get into trouble. So it really helped me a lot. And now it's like kind of a good addiction that I will possibly practice it in future. That's it, Aya. Nice. Right. I can hear that you're emotionally breaking out. That's okay, but let that go. Let that go. But this is a similar or sort of what I was expecting in you for a long while. Same thing. What I'm actually right now trying to implement for few servant leaders within our center. I'm trying all my best, but it will happen when it has to happen. So I'm not giving up, but I'm trying my best. The same change needs to happen in people. This change has to be persistent, consistent, just continue all the way to the end of your life or while you're here. This is exactly what we are looking for from our aspirants. They have to start thinking, not someone else needs to think for them. If they do, this is exactly what I used to say to quite a few people. The change needs to showcase themselves, obviously, not just a small means the presence of the change, the occurrence of the change needs to be present and explicitly people should see, people in the sense, in our case, the aspirants, the other aspirants should be able to see. I can't express my words about, how much I am feeling happy for you that you are started your journey and you are seeing that fruitful results. Here's my request, humble request. This change in this path will challenge you in many different ways. This will challenge you in many different ways. It could be an obstacle. It could be
giving you more wisdom, or it could be giving you more praise to you that you are great, you are a saint, whatever, right? But you have to just keep moving, keep progressing. You should not let those obstacles or the praise bother you. Means you shall not take those within you. Just keep making your progress towards the ultimate divine state. That way, you're not only changing yourself, your descendants should get that. Your surroundings shall get that. Be blessed by the divine. By the grace of divine energy. Arulnidhi Mahadevi Amma and her family, beloved family, may enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. Be blessed by the divine. Be blessed by the divine. So you are setting a trend, or you are setting a standard, or you are setting a good example for the other aspirants. Thank you, Iya. Be blessed. Aman, Purnima Ma, Mahadevi Ma, if you want to share, please go ahead. Yes, Go ahead, Mahadevi Ma. I would like to express one last thing. All these gratitude tribute could be by Guru. And one more thing, no job was undone. All these 4 days, nothing is undone. Everything goes very smoothly and silently. Even though some things have happened for a while, it subsided it by itself. There's no reaction from my side, and there's no smoke also. So this is great, and thank you, Guru. And one more thing I realized, Guru has sacrificed his his everything for us, for world peace, and he is guiding us in Shakti Kalam. He has sacrificed. Upon my opinion, he has sacrificed to merge himself in Sivakalam. Instead, he has stayed in Shakti Kalam only to guide us, lead us, and support us. We have achieved a great, wonderful Guru, or no words to express beyond that. That's what is the conclusion I got from the morning discussion. Thank you. Thank you. So in addition, I'm trying to have this 48 days practice of biomagnetism intensification practice or training for those few people which I was mentioning this, earlier. And I'm welcoming everyone else also to join that. So you may consider joining that too. 48 days continuously, mirror gazing, light gazing, mirror gazing, light gazing,
alternatively, we'll practice. Okay, be blessed. Mama. வாழ்க வளமுடன் ஐயா. I don't know how to explain. I attend the Maunam ஐயா. After that, I don't like to speak loudly ஐயா. With my kids also, I'm just calm, and if I want anything, I just simply loudly call to get the products or things. Now I try to speak softly. After that, okay, no issues. I will just stand up and go and get the things. I feel the difference. Yeah. In English, I can say this only, but I can feel the peace, and I can spread the peace, and me and my family and my friends. Thank you. Be blessed. So language is just a medium to express your feelings. So even if you are just saying or the words, but we're all connected in that network, so we can definitely understand what you're trying to say. Wonderful. Nicely said. Thank you all. To serve you all, aspirants, be blessed by the divine. Yeah. Yeah. Sharing the wonderful thoughts. Be blessed by the divine. Tomorrow, maybe Purnima Amma or Shanti Amma, you might want to sing blessings for the world or sometime. Okay, yeah. Okay, yeah. Blessings for the world. May rain pour on all parts of